ஸோ ஹாய். ஸோ நான் வந்து ஊரில் இருக்கும்போது எப்போயும் ஒரு இடத்துல காஃபி குடிக்க போவேன். மோஸ்ட்லி ஃபில்டர் காஃபிஸ் தான் நான் குடிப்பேன். ஐயோ ஃபில்டர் காஃபி குடிக்கிறேன் எலைட்டு தான் நினச்சிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த காஃபி கடைக்கு போகிறப்போ அன்றைக்கி என்னென்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி அவன் வந்தாலும் நம்ம காஃபி குடிப்போம்னு சொல்லிட்டு வீட்டில் சேர் இருக்கும், ஸோ சேரில் உட்காந்துருந்தேன். ஒரு 1/2 hour ஒரு 45 minutes உட்காந்து தான் இருப்பேன். சும்மா உட்காண்டே இருந்தேன், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருந்தேன். பக்கத்தில் வந்து ஒரு அக்காவும் அவங்க ஃபேமிலியானு தெரில, ஒரு அக்காவும் இன்னொருத்தவங்க ஒரு அவங்க ஹஸ்பண்டா அண்ணனான்னு கூட எனக்கு தெரியல, 2 பேர் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் ஒரு 45 minutes உட்காந்துட்டே இருந்தாங்க. அவங்க வந்து எதாவது வாங்கி தரட்டாப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இல்லைக்கா வேணாக்கா ஃப்ரெண்டு வருவாங்க அதான் வெயிட் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்லப்பா வாங்கிக்கோப்பா அப்படின்னாங்க. இல்லை வேணாக்கா அப்படின்னு. அப்புறம் அவங்களாவே நான் வேணா சொல்லிவிட்டேன் உட்காந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க போல நினச்சி நான் உட்காந்துருந்தேன். அவங்க வந்து ஒரு 2 பஜ்ஜி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. இல்லைக்கா வேணாக்கா எதுக்கா இல்லை ஃப்ரெண்டு வருவாங்க, நான் ஃப்ரெண்டோட சாப்பிட்டா வெயிட் பண்ணுறேன். இல்லை பரவாயில்லப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நான் என்ன இல்லை நான் வந்து எதுவும் தப்பாகவும் நினைக்கல. விச் மீன்ஸ் நம்ம பார்க்க கேவலமாக இருக்கோ, அடிபட்டு பஞ்சத்தில் இருக்க மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சா இல்லை. அப்போ நான் டீசெண்டாக தான் இருந்தேன். ஃப்ரெண்டு மீட் பண்ண போயிட்டு இருந்தாலும் அந்த டீசெண்டாக தான் இருந்தேன். நான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி.